गुरुर् ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरवे नमः. गुरुवे चरणं गुरुवे चरणं गुरुवे चरणं कुलदेवमे चरणं. ஸ்ரீ பூர்ண புஷ்கலாம்பிகா சமேத அழகூத்த ஐயனாரே சரணம் சரணம் சரணம். திரியம்பக புராதீசம் கணாதிப சமன்விதம் கஜாருடம் அகம் வந்தே சாஸ்தாரம் குலதெய்வதம். கார்த்திகை மாத பிறப்பு பற்றிய சிறப்புகளை இப்பதிவில் நாம் காண உள்ளோம். அதனுடன் கார்த்திகை மாத முதல் நாளன்று நமது குலதெய்வத்திற்கு செய்யப்பட்ட சிறப்பு அபிஷேக ஆராதனைகளையும், அதனைத் தொடர்ந்து ஆலத்தூரில் உள்ள சிவன் கோயிலில் இது கார்த்திகை மாதம் கிருத்திகை நட்சத்திரத்தன்று பிறந்துள்ளது, மிகவும் சிறப்பானது. ஆகவே ஆலத்தூரில் உள்ள சிவன் கோயிலில் 1000 காலம் பழமை வாய்ந்த முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் காட்சியளிக்கிறார். அவருக்கு ஒரு ஆராதனை செய்துவிட்டு வழக்கம்போல் ஆலத்தூர் ஆச்சாலம்மணியும் தரிசனம் கண்டு ஆராதித்துவிட்டு நாம் இல்லம் திரும்பினோம். அதன் நடுவில் நமது ஆலயத்தில் கட்டப்பட்டு உள்ள சுற்றுச்சுவர் கவன்கவர் வண்ண காட்சிகளை, நமது வளாகத்தில் பூத்து குலுங்கும் செடிகள் பற்றியும் தென்னை மரங்கள் பற்றியும் ஒரு பார்வை பார்க்க போகிறோம். இவை அனைத்தும் இந்த யூடியூப் சேனலில் உங்களுடன் பகிர்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றேன். அனைவரும் தயவுசெய்து கடைசி வரை பார்த்து மகிழுமாறும், பார்த்தவுடன் மறக்காமல் லைக் போடுங்க. உங்கள் உறவுகள் நட்புகள் அனைவரையும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இதெல்லாம் தான் நீங்கள் செய்ய வேணும், வேறு ஒன்றும். ஏன்னா கமெண்ட் போடுறது தான் நம்ம வழக்கமே இல்லை ஆகிடுச்சு. பரவாயில்ல, அதனால் ஒன்றும் பரவாயில்ல. நீங்கள் பார்க்குறது எனக்கு தெரியும், இருந்தாலும் ஒரு லைக்கு, ஒரு இன்னும் 2-3 சப்ஸ்கிரைபர் அதில் ஆட் பண்ணி விடுறது, இதெல்லாம் செய்யலாம். ஏன்னா இதெல்லாம் நம்மளுடைய குலதெய்வ பற்றிய சிறப்புகளை பலர் அறிவதற்கு வாய்ப்பாக அமையும். எனவே இந்த அன்பு வேண்டுகோள் தயவுசெய்து அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை கார்த்திகை தீபத் திருநாள் வாழ்த்துக்கள் கூறி நமது பதிவுகளை தொடரும். ராசி சக்கரத்தில் சூரிய பகவான் விருச்சிக ராசியில் சஞ்சரிக்கும் காலம் கார்த்திகை மாதமாகும். இந்த மாதம் முழுவதும் மகாலட்சுமி யோகம் நிறைந்த மாதமாகும். இதே போன்றே ரிஷபராசியில் சூரிய பகவான் சஞ்சரிக்கும் வைகாசி மாதத்தில் மகாலட்சுமி யோகம் மீண்டும் வரும். ஆகவே இந்த மாதம் மிகவும் சிறப்புடைய மாதம், கஷ்டங்கள் போக்கும் மாதம், இன்பங்கள் தரும் மாதம். ஆன்மீகத்தில் எங்கு பார்த்தாலும் நீங்கள் சாமியே சரணம், ஐயப்பா சரணம், சுவாமி சரணம் அப்படின்ற கோஷங்களை நீங்கள் கேட்கலாம். கார்த்திகை மாதம் முதல் தேதியன்று ஐயப்ப பக்தர்கள் மாலையிட்டு சபரிமலை செல்வது வழக்கம். காரிருள் சூழ்ந்த மாதம் கார்த்திகை மாதம் என்று கூறுவார்கள். காரிருள் மட்டுமல்ல, கனமழையும் பெய்கிறது, வெயிலும் உண்டு, மழையும் உண்டு, பனியும் உண்டு. இந்த கார்த்திகை மாதத்தின் இது ஒரு தனி சிறப்பான ஒரு மாதமாகும். இந்த கார்த்திகை மாதத்தில் பல சிறப்புகள் உண்டு. அதில் இன்னொன்று, மாத பிறப்பன்று முடவன் முழுக்கு துலாஸ்தானத்தை தொடர்ச்சியாக முடவன் ஒருவன் வர முடியாமல், அந்த துலாஸ்தானத்துக்கு வர முடியாமல் மாயூரத்தில் வந்து நின்று விடுகிறான். அடுத்த நாள் கார்த்திகை மாதம் பிறப்பாகிவிடுகிறது. சிவபெருமான் அவன் முன் தோன்றி, நீ காவிரியில் குளித்து நீராடிவிட்டு வா, இன்று உனக்கு நான் புண்ணியம் தருகிறேன் என்று கூறுகிறார். அதுபோல் அந்த முடவன் முழுக்கு இந்த கார்த்திகை முதல் தேதி அன்று துலாஸ்தானத்துக்கு உள்ள பயன்கள் அந்த ஐப்பசி மாதம்
முழுவதும் நீராடினால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் இன்று தேதியில் கார்த்திகை முதல் தேதியில் காவிரியில் நீராடினால் கிடைக்கும் என்ற ஐதீகம் உண்டு. ஒளிமயமான வாழ்வினை அமைத்திட கார்த்திகை மாதத்தில் கோவில்களிலும் வீடுகளிலும் காலை மாலை இரு வேளைகளிலும் விளக்கேற்றி வைக்க வேண்டும். தினசரி இயலாதவர்கள் துவாதசி திதி, சதுர்த்தசி திதி, பௌர்ணமி நாட்களில் கண்டிப்பாக தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். இறைவனை தீபத்தின் வழியாக வழிபடும் மாதமாக இந்த கார்த்திகை மாதம் திகழ்கின்றது. சிவபெருமான், முருகன் மற்றும் விஷ்ணு, மகாலட்சுமி வழிபாடு செய்யவும் உகந்த மாதம் இந்த கார்த்திகை மாதமாகும். மேலும் இந்நாள் கார்த்திகை மாத முதல் நாள் மிகவும் அரிதான விஷ்ணுபதி புண்ணிய காலம் சேர்ந்து வந்துள்ளது. ஏகாதசியை விட மிகச்சிறந்த பலனை தர அல்லது விஷ்ணுபதி புண்ணிய காலமாகும். இந்த புண்ணியவதி காலம், விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்பது 4 மாதங்களில், தமிழ் வருடத்தில் 4 மாதங்கள் மட்டுமே வரும். மாசி, வைகாசி, ஆவணி மற்றும் கார்த்திகை மாதங்களில் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருகிறது. விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் விரதம் இருந்து மகாலட்சுமி, மகாவிஷ்ணுவை வழிபட்டு எல்லா அருளையும் வேண்டி பெறலாம் என்று கூறுவார். கார்த்திகை பௌர்ணமி நன்னாளில் துளசி கல்யாணம், அதாவது துளசிக்கும் நெல்லி செடிக்கும் திருமணம் செய்து வைப்பது வழக்கம். நெல்லி செடியாக மகாவிஷ்ணு வந்து துளசியை மனம் புரிந்ததாக ஒரு புராண கதை சொல்கிறது. அனைத்தும் இந்நாளிலும் தொடர்கிறது. நம்ம தமிழ்நாட்டு பக்கம் அவ்வளோவா இல்லை, கர்நாடகம், பெங்களூர் அந்த சைட்லெல்லாம் துளசி கல்யாணம் மிக விமர்சையாக ஒவ்வொரு வீட்டிலும் துளசி வச்சு, அன்றைய தினத்தில் நெல்லி செடி கிடைக்காதவர்கள் நெல்லி மரத்தில் ஒரு கிளையை எடுத்து வச்சு துளசிக்கு பக்கத்தில் வச்சு துளசி கல்யாணம் செய்து பெரிய வைபவம், பெரிய விழாவாக பெங்களூரில் கொண்டாடுகிறார்கள். இந்நாள் மட்டும் இன்றும் நடைபெறுகிறது. கார்த்திகை பௌர்ணமி நன்னாள் அன்று. கார்த்திகை சோமவாரம் அனைவருக்கும் தெரியும். கார்த்திகை மாதம் பிறந்தாலே சோமவாரம், திங்கட்கிழமை தோறும் சோமவாரம் என்று சொல்வார்கள். ஒவ்வொரு கார்த்திகை மாத திங்கட்கிழமை என்றும் சோமவார தினத்தன்று சிவன் கோயில்களில் 108 சங்காபிஷேகம், 1008 சங்காபிஷேகம் என்ற சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுவது இன்றளவும் உண்டு, நடைமுறையில் நடந்து வருகிறது. முடிந்தால் தாங்கள் திங்கட்கிழமை அன்று இந்த கார்த்திகை மாதம் முடிய ஒவ்வொரு திங்கட்கிழமையும் அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று இந்த சங்காபிஷேகத்தை கண்டு சங்க தீர்த்தத்தை பெற்று அருந்தி அருள் பெற்று மகிழ அன்புடன் வேண்டுகின்றேன். கார்த்திகை மாத பிறப்பு மிகவும் சிறப்பு. ஏனெனில் விஷ்ணுபதி புண்ணிய காலம் வந்துள்ளதால் விஷ்ணுவை தரிசித்து யோக நரசிம்மர் கண்விழிக்கும் காலம் இந்த கார்த்திகை மாதமாகும். அது வரைக்கும் யோக நித்திரையில் இருப்பார் மகாவிஷ்ணு. இந்த கார்த்திகை மாதம் மட்டும்தான் கண் விழித்து நம்ம மக்களை பார்த்து வேண்டும் வரங்களை அளிக்கும் வரலாறு உண்டு. ஆகவே நாமும் அந்த யோக நரசிம்மரை காண நன்னிலம் வழியாக தான் வந்தோம். நன்னிலம் சென்று அந்த யோக நரசிம்மரை தரிசித்து அவருக்கு ஒரு ஆராதனை செய்து மகிழ்ந்தோம். அருள் பெற்று நாம் ஆலத்தூர் வந்து அடைந்தோம்.
அன்பு நெஞ்சங்களே, நாம் ஆலத்தூரில் குடிகொண்டிருக்கும் நமது குலதெய்வத்திற்கு இம்மாத முதல் நாள் அன்று நடைபெற்ற அபிஷேக ஆராதனைகளை தற்பொழுது பார்த்து மகிழ்வோமாக. என்ன மெய் அன்பர்களே, அபிஷேகம் கண்டு கழித்தீர்களா? பால் அபிஷேகம் காண பாவங்கள் நீங்கும் என கூறுபவர்கள் சந்தன அபிஷேகம் காணும் பொழுது சந்தோஷம் வந்து சேரும் என்பார்கள். பலவிதமான திரவியங்களில் பலவிதமான அபிஷேக ஆராதனைகளை நமது குலதெய்வத்திற்கு நாம் செய்வித்து மகிழ்ந்தோம். அருள் பெற்று மகிழ
அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அவரும் வாருங்கள். குலதெய்வ கோயிலுக்கு இந்த மாதம் முதல் தேதி அன்று மிகவும் சீரும் சிறப்புமாக அபிஷேக ஆராதனைகளை நடைபெற்று வருகின்றது. தாங்களும் கலந்து கொள்ள தயவுசெய்து அன்புடன் இதன் வாயிலாக பலமுறை அழைத்துள்ளேன். மீண்டும் இப்பொழுதும் உங்களை அழைத்து கொண்டுதான் இருப்பேன். எப்பொழுதும் அழைத்து கொண்டுதான் இருப்பேன். தாங்கள் வரும் நாள் வரை. நன்றி. என்ன மெய் அன்பர்களே, அபிஷேக ஆராதனைகளை கண்டு கழித்திருப்பீர்கள். இந்த கார்த்திகை மாத பிறப்பே கிருத்திகை நட்சத்திரத்தன்று பிறந்துள்ளது. மிகவும் சிறப்பான ஒரு நாள். விஷ்ணுபதி புண்ணிய காலம், குரு சந்திர யோகம் மிகவும் நிறைந்த ஒரு நன்னாளில் நாம் நமது ஆலத்தூரில் உள்ள சிவன் கோயில், சிவன் பற்றி கூற வேண்டிய அவசியமே கிடையாது. 1000 காலம் பழமை வாய்ந்த சிவபெருமான், மேற்கு பார்த்த சிவபெருமான், ரொம்ப அரிய ஒரு காட்சி அது. ஏனென்றால் சிவாலயங்கள் பொதுவாக சிவபெருமான் கிழக்கு நோக்கி தான் இருப்பார். நமது ஆலத்தூரில் மேற்கு நோக்கி உள்ளார். அவருக்கும் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. வருகிற பங்குனி 27ஆம் தேதி அன்னைக்கு வச்சுருக்காங்க. எல்லாரும் கலந்துக்கணும். அதுக்கான பத்திரிகைகள் அதுக்கு பிறகு இன்னும் அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. இனிமேல் வெளியிடுவாங்க. அப்பொழுது நம்ம யூடியூப் சேனலையும் அதை பற்றி உங்களுக்கு விஷயங்கள் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். அங்கு முருகர் வள்ளி தெய்வானையுடன் காட்சி அளிக்கிறார். பிள்ளையார் இருக்காங்க, முருகப்பெருமான் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. அங்கே விஷ்ணுவும் இருக்கார், பல தெய்வங்கள் இருக்காங்க. அதில் அந்த முருகர் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரமாதமான முருகர் வள்ளி தெய்வானையுடன் காட்சி அளிக்கிறார். அதையும் இப்போ நம்ம யூடியூப் சேனலில் அந்த அபிஷேக ஆராதனை முடித்த பிறகு அங்கு சென்று நாமும் ஒரு ஆராதனை செய்து மகிழ்ந்தோம். அதையும் உங்களுடன் பகிர்வதில் மகிழ்வு கொள்கின்றேன். நீங்களும் கண்டுகளிக்க இதில் பகிர்ந்துள்ளேன். பாருங்கள், நமது சிவன் கோயிலில் உள்ள சிவபெருமானையும் நந்திகேஸ்வரரையும் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் காட்சி கொடுப்பதையும், விநாயகர், அங்கு உள்ள விஷ்ணு பெருமான் அனைவரையும் தாங்களும் கண்டு பார்த்து ரசிக்க அருள் பெற்று மகிழ இதனில் பகிர்ந்துள்ளேன். பாருங்கள், வாருங்கள், செல்வோம் சிவன் ஆலயத்திற்கு. என்ன, சிவாலயத்தில் சிவபெருமானையும் நந்திகேஸ்வர பெருமானையும் வள்ளி தெய்வானையுடன் முருகரையும் விநாயகப் பெருமானையும் அவர் அருகில் உள்ள மகாவிஷ்ணுவையும் கண்டு ஒரு பார்வை பார்த்திருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். கும்பாபிஷேகம் முடிந்த பிறகு முழுமை பெற்றவுடன் அனைவரும் ஒரு முறை வந்து செல்ல அன்புடன் கோருகின்றேன். மேலும் கும்பாபிஷேக தேதி பிரச்சுரமாகி பத்திரிகை வந்த பிறகு அதனையும் இந்த யூடியூப் சேனலாக உங்களுக்கு பகிர்கின்றேன். அனைவரும் சிவன் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு வருகை தந்து அருள் பெற்று மகிழுமாறு முன்கூட்டியே உங்களை அழைக்கின்றேன். வாருங்கள், மகிழுங்கள், அருள் பெற்று சிறப்படையுங்கள். அடுத்தபடியாக நாம் ஆலத்தூர் ஆச்சாலம்மன் கோயிலுக்கு அதாவது ஊருக்கு திரும்பும்போது
அந்த கோயிலுக்கும் சென்றோம். அங்கேயும் அம்பாள் முதல் நாள் இல்லையா, மாதம் முதல் நாள் அன்று தினத்தன்று அம்பாள் அருளை பெற அங்கு சென்றோம். அம்பாளுக்கும் ஒரு ஆராதனை கண்டு அருள் பெற்று மகிழ்ந்து இல்லம் திரும்பினோம். சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஆலத்தூர் ஆச்சாலம்மன் தரிசனம் கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி கண்டு அருள் பெற்று மகிழுங்கள். ஈஸ்வரி ஜெகன்மாதா. மெய்யன்பர்களே, நாம் முன்னரே கூறியது போன்று நம் ஆலய வளாகத்தில் கட்டப்பட்டு முடிவு பெற்றுள்ள சுற்றுச்சுவர் அழகினை காண உங்களை அன்புடன் இந்த யூடியூப் சேனல் அழைக்கிறது. யூடியூப் சேனலில் அந்த கண்கவர் வண்ணங்களை தாங்கள் கண்கள் பார்த்து ரசிக்க மற்றும் செடிகள் பூத்து குலுங்குகின்றன. தென்னை கன்றுகள் வைத்தோம், அவைகள் வளர்ந்து வரும் அழகினை பார்க்க அன்புடன் அழைக்கின்றேன். பார்ப்போம், பாருங்கள், பார்த்து மகிழுங்கள். குலதெய்வத்திற்கு நேரில் வந்து அனைத்தையும் பார்க்க அன்புடன் அழைக்கின்றேன். தாங்கள் அவசியம் வர வேண்டும். என்னுடைய வேண்டுகோள் ஒன்றே ஒன்றுதான். மாத பிறப்பன்று நானும் வருகின்றேன். அங்கு மாதந்தோறும் நீங்கள் வந்து, மாதந்தோறும் வர முடியாட்டா கூட நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 2 மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு, 3 மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு, அட்லீஸ்ட் 6 மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பாவது அந்த மாத பிறப்பன்றைக்கு வந்தீங்கன்னா தான் என்னால் வர முடியும். மற்ற நாட்கள் நாங்கள் ஜென்ரலாக வரதில்லை. ஆனால் பட் உங்களுக்கு பிறந்த நாள் மற்ற நிகழ்ச்சிகளுக்கு முக்கிய தினங்கள் நீங்கள் வருவது நல்லது. இருப்பினும் என்னுடைய வேண்டுகோள், இந்த ஆண்டுக்கு ஒரு முறையாவது ஒரு மாத பிறப்பில் எங்களுடன் சேர்ந்து தாங்களும் ஆலத்தூர் ஐயனாரின் அருள் பெற்று மகிழ அன்புடன் அழைக்கின்றோம். கார்த்திகை மாத சிறப்புகளையும் அபிஷேக ஆராதனைகளையும் முருகப்பெருமானின் அருளையும் யோக நரசிம்மர் அருளையும் நமது ஆலத்தூரில் கட்டப்பட்டுள்ள சுற்றுச்சுவர் அழகினையும் கண்டு ரசித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது அன்பு கலந்த நன்றிகளை தெரிவித்து மகிழ்கின்றேன். மீண்டும் ஒரு முறை கார்த்திகை பெருநாள் தீபத் திருநாள் வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை கூறி மகிழ்ந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.